அவர் மேடை பேச்சுகளில் டிவிக்களில் தோன்றுனது, இந்த டிவி ஷோக்களில் தோன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வருகைக்கு பிறகு. விஜய் வருகைக்கு பிறகு உள்ளே வரார். அதற்கு முன்னாடி ஏன் சாட்டை துரைமுருகன் டிவி ஷோவில் கலந்துக்கல அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தோம்னா, அவர் டிவி ஷோக்களில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நாம் தமிழர் கட்சி மேடைகளில் பேசுகிறதாலும் சரி, கொஞ்சம் அபியூஸாக பேசுவார். ரொம்ப தகாத வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. சொல்லப்போனால் திமுக கிருஷ்ணமூர்த்தியை விட கொஞ்சம் மோசமாக, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட கொஞ்சம் மோசமாக பேசக்கூடிய ஆட்கள். 2 பேரும் ஈக்குவல் காம்படிட்டர் தான். பேசுறதில்ல, ஆபாசமாக பேசுறதில்ல அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நான் என்னமோ அவர் மேலே குற்றம் சாட்டுறேன் அப்படிங்கலாம் கிடையாது. தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களையுமே தரைக்குறைவாக பேசி 1 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அதுக்கு பேர் அந்த மனுஷன் எப்படி வந்தாருன்னு தெரியும். மாமியார் வீட்டில் மறு வீட்டுக்கு விருந்தை முடிச்சுட்டு கட்டப்பையில தூக்கிட்டு வர மாதிரி தலைவன் வந்தாப்பல, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அது எல்லா அபியூசருக்கும் நடக்கிறதா. இருந்தாலும் தமிழகத்துடைய முதல்வரை நீங்கள் தரைக்குறைவாக பேசின ஒரு ஆள், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் இறந்து போன கருணாநிதி அவர்களை தரைக்குறைவாக பேசுனதுக்கு தான் உள்ளே கொண்டு வச்சிருந்தாங்க 1 வருஷம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை அதனால தான் எடுக்கவே இல்லை, டிவி ஷோக்களில் அவரை எடுக்கலை. அப்படிப்பட்ட ஆளை இப்போ டிவி ஷோக்களில் பிரதானமாக காமிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, விஜயை கடிக்கணும். விஜய் யார் நல்லா கடிப்பா? ஒரு கடி நாயை அவுத்து விட்டா எந்த நாய் நல்லா கடிக்குமோ அந்த நாய் தான் நம்ம வளர்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு திமுக ஒரு ஆளை வளர்த்து விட்டு விஜயை கடிக்க வைக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்படின்னு சாட்டை துரைமுருகனை ஒரு கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த எத்தனையோ நாம் தமிழர் கட்சிகளில் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, யார் இருந்தால் இடும்பவனம் கார்த்தி இருப்பார், தமிழ்ச்செல்வன் இருப்பார். இதே மாதிரியே நாகரிகமாக பேசக்கூடிய ஆட்களை வச்சிருந்தாங்க. அபியூசர் பண்ணுறத, தவறான வார்த்தையில் விடுறவங்களை டிவி ஷோக்கோ பிரதானங்களும் காமிச்சது கிடையாது.